ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு TamilAndroidTherapy யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ண முடியும். சிம்பிள் டாஸ்க் முடிச்சு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான் டெய்லி, ஓகேங்களா? ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தென் கூட ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் தரோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஆப்போட நேம் வந்து இதுதான் ஆப் கிளிக் 887, ஓகேங்களா? ஸோ இது தான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து போவீங்க. ஸோ நம்ம வெப்சைட்டில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கீழே போனீங்கன்னாக்கா ஒரு 30 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் கிளிக்கர் அப்படின்ட்டு ஒரு லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து வருவீங்க. ஸோ இதில் உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் உங்களோட ட்ரேட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு அதாவது நம்ம வித்ட்ரா எடுக்கும்போது கொடுக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டு அதை வந்து கொடுத்துக்குங்க. அண்ட் தென் வெரிஃபிகேஷன் கோட் அப்படிங்கிற இடத்துல கெட் கோட் அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். அதை என்ட்ரு பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக என்னோட ரெஃபர் கோட் வந்து இங்கே எடுத்துக்கும். அண்ட் உங்களை வாட்ஸ்அப் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு ரெஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் நம்பர் எதுக்குனாக்கா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வாட்ஸ்அப் நம்பர், ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ஸோ உள்ளார வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஐ நோ அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே 0 rupees தான் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மை அப்படிங்கிற செக்ஷனுக்கு போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பர்சனல் டேட்டா அப்படிங்கிற இடத்துல வந்து பைண்டிங் பேங்க் கார்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வந்து பேங்க் கார்டை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து பேக் கொடுத்துக்குவோம். பேக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக் டெவலப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் சைடில் இருக்க அந்த ரிசீவ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ப்ராசஸிங் ஆகும், ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகேங்களா? ஸோ அந்த +50 அதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசீவ் வந்து பண்ணுவோம். ஸோ அதேமாரியே ஒவ்வொன்றுமே இதுக்கெலாம் 4 ரூபா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்கங்க. அந்த ப்ளஸ் வந்துக்கிறது வந்து வர்றது சந்தேகம் தான், பட் இந்த 4 ரூபா வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரிசீவ் கவுண்ட் இஸ் நாட் எனஃப், ஓகேங்களா? சரி, அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்துருச்சு. ரெக்கார்டு அப்படிங்கிற செக்ஷனுக்கு வந்து போங்க. இதில் நம்ம கொடுத்தது எல்லாமே இங்கே வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம ரிசீவ் கொடுத்தது எல்லாமே. ஸோ இதுக்கு நம்ம வந்து லைக் பண்ணணும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஓப்பன் லிங்க் அப்படிங்கிறத கொடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ்புக்கு வந்து போகும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லைக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பேக் போங்க. எடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்கு போங்க. இதுக்கு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ மற்ற வெப்சைட் மாதிரி இதில் ஃபேக்கான ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்ரூவ் வந்து கிடைக்காது. ஏன்னா இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடியது ரொம்ப நாள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்மிட் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. ஸோ இதில் ஃப்ரீ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் வந்து பொறுப்பு கிடையாது. ஃப்ரீயாக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது வந்து கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்ததை நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ரிசீவ் கொடுத்து பார்ப்போம். வேறு ஏதாச்சும் ஒரு தட்டு வரல, அதனால் ரெக்கார்டுக்கே வந்து போகும். ஸோ நம்ம வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்கிறது நம்மளுக்கு ஒன்று இருக்குது. ஃபினிஷ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போய்டும். இதேமாரியே நம்ம வந்து ஒவ்வொன்றையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்று ஷோ பண்ணுறேன். ஸோ அதேமாரி இதில் கொடுத்துக்க இன்னொரு ரூல்ஸ் என்னன்னாக்கா, நீங்கள் அதை ரிசீவ் பண்ண டாஸ்க்கை 24 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கணும். முடிக்கலைன்னா அது வந்து எக்ஸ்பைரி ஆகிடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபேஸ்புக் மட்டும் இல்லைங்க, யூடியூப்க்கான அந்த டாஸ்க்குமே வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ யூடியூப் இருக்குது, அண்ட் தென் வாட்ஸ்அப் இருக்குது, அதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து பண்ணிக்கங்க. விஐபி வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருங்க, பட் வேண்டாம். நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மை செக்ஷனுக்கு போங்க. வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேங்க்கு நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் மினிமம் ரேட்டம் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். 200 வந்து இருந்தாக்கா நீங்கள் வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஷேரபிள் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிக்க முடியும். மை டீமில் போய்ட்டு யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க மூலிமா உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங் வந்திருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அனலைஸ் வந்து பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ ஈஸியாக எல்லாருமே ஏர்ன் பண்ண முடியும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காம எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.